ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாலயனோட ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக நம்ம வந்து இடத்துக்கு வந்தாச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து ராயல் என்ஃபீல்டோட வண்டி தான் நின்றுட்டுருக்கோம். இப்போது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டின்ஸில் ஒரு இடத்துல இருக்குது. கரெக்டாக லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்மன்னூர்னு ஒரு ஊரில் தான் வந்து இந்த ஈவெண்ட் நடக்குது. இந்த ஈவெண்ட்டை வந்து என்னை இன்வைட் பண்ணவங்க வந்து ருத்ரா மோட்டார்ஸ், அதில் வந்து ஒருத்தர் தான் நான் இன்வைட் பண்ணியிருந்தார். நான் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஸ்டாவில் தான் வந்து அதை அந்த லிங்க்கை பார்த்தேன். அந்த லிங்க்லேருந்து அப்படியே லாகின் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சுற்றி பார்க்க ஒரு ஏதோ கும்மனூர் வில்லேஜ் தான் நடந்துகிட்ருக்கு. ஏதோ ஃப்ளாட் நினைக்கிறேன், ஃபுல்லாக ஃப்ளாட்டாக தான் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நிறைய வண்டி வந்திருக்குங்க, எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா தெரியும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கேயே ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா, மண்டி மலையில் கொண்டே மறந்துடா அப்படின்ற போல் வண்டி சாவி எடுத்தேன். பட் ஆனால் மொபைலை அப்படியே ஹோல்டரில் விட்டுட்டு கிளம்பிட்டேன். ரிட்டர்ன் வந்துட்டு தான் நான் வந்து எடுத்துகிட்டு போனேன். ஒரு வழியாக வந்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு நான் வந்து கிட்டத்தட்ட இந்த ரைடை வந்து 1 hour கிட்ட பார்த்துட்டு இருந்தேன். யார் என்ன பண்ணுறாங்க, நான் எப்படி ரைடு பண்ணாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி நம்மளும் ரைட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா தான் போய்ட்டு நேம்லாம் கொடுத்துட்டு அது ஃபார்ம்லாம் கொடுத்தாங்க. ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தேவையான என்னோடய ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு க்யூவில் தான் நின்றுட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட க்யூ ரொம்பவே கூட்டமும் அதிகமாக தான் வந்துச்சு. என்னோடய பேட்சை பார்த்திங்கன்னா 256ன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சிங்கிளாக ஒருத்தராக வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு சொல்லலாம். பட் ஆனால் ஸ்டார்ட் பண்ணலை. ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ரேசர் ஒருத்தர் வந்துட்டார். அவரை அவர் வந்து வண்டி ஓட்டுறதுக்காக வந்து ட்ராக்கே ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது வரையும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். வந்து நாங்கள் சும்மா இல்லாமல் சரி இருக்கிற சூட்டில் வந்து இழுத்து மாட்டிப்போம் அப்படின்ட்டு நான் வந்து கரெக்டாக ப்ராப்பராக அதெல்லாம் மாட்டிட்டு நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து தான் வந்து குட்டி ரேசர் வந்தார். அவர் கொஞ்ச நேரத்தில் வருவார். வீடியோவில் மேலே விட்டாரன்னா எல்லாரையுமே உட்காந்துருந்த எல்லாருமே வந்து எழுந்து வந்து நல்லா ஷேர் பண்ணி பார்த்தாங்க. அவரை நல்லாவே ரைட் பண்ணார். கூட என்ன தூரம் ஓட்டினார். அவரும் நல்லா ஓட்டுறாரு. எல்லாம் ட்ராக் ரேசர் போல் நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து தான் ஓட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஓட்டினாங்க. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஓட்டிட்டார் ரேசர். அவரோட வண்டி தான் அது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்து. கேடிஎம் நினைக்கிறேன், கேடிஎம்மோட பிராண்ட் நினைக்கிறேன். வந்துட்டார். அது நிற்கிறார் பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் போட்டுட்டு ஹேண்ட்ஷேக்லாம் பண்ணுறாரு. பட் ஆனால் ட்ராக்கில் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கூட பார்க்கல. எடுத்த உடனே செம ஸ்பீடு தான், பறந்துட்டார் அப்படியே. ஃபுல் வீடியோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் தான் எனக்கு கொடுத்தது நீல் கார்டு. க்ளவுஸ் ஆல்ரெடி நான் மாட்டிட்டேன். இப்போது நீ கார்டு மாட்டணும். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இதை கையில் தொடருது. எப்படி மாட்டுன்னு தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளே மாட்டிப்போம் அப்படின்ட்டு. அவங்களே பிஸியாக இருந்தாங்க. ஸோ நம்மளே மாட்டிப்போம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு நானும் வேகமாக ஃபிட் பண்ணேன். பட் பரவாயில்ல, நல்லா ஃபிட் பண்ணிட்டேன். கடைசி வரைக்கும் அது என் காலை தான் இருந்துச்சு. பரவாயில்ல, மாட்டினதுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்ட்டு வீடியோவில் நீங்களே பார்ப்பீங்க. ஏன்னா நல்லா கொஞ்சம் ப்ரொடக்ட் பண்ணிச்சு. இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. எந்த ஒரு விஷயம் க்ளவுஸே இல்லைனாலும் அப்படி வந்து நம்ம வந்து ரைடு வந்து அட்டன் பண்ண முடியாது. அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிக்டாகவே கொஞ்சம் நல்லாவே பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து என்னென்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரைடு 2 பேரும். அவரு தான் சொன்னேன் நான். அவருமே நல்லா ஓட்டார். 450 பிச்சு மேய்ஞ்சார். அவரும் அந்த வீடியோவும் பார்ப்பீங்க நீங்கள். என் வீடியோவில் ஒரு வாட்டி வந்துருப்பார் உள்ள. அதனால் அதையும் நீங்கள் பார்க்க வாய்ப்பு உண்டு. எல்லாரையும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. இவர் தான் ஆர்கனைசேஷன் நினைக்கிறேன். எல்லோரையும் வந்து வெயிட் பண்ணுங்கள், ஒரு போய்ட்டு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்ட்டாங்க. அதனால் சொன்னாங்க வந்து வெயிட் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு இவங்க ரைடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து ரைடு பண்ணோம். நீங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே உட்காந்து எல்லாருமே வந்து வீடியோ ஃபோட்டோ பறக்கிறாரு பார்த்தீங்களா, அவர் தான் சொன்னேன், குட்டி ரேசர்.
அவரும் கிளம்பிட்டார் அவன் பின்னாடியே கிளம்புறாரா. அவரும் எல்லாமே நம்ம ஸ்பீடு முடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் ஒன்று முடிச்சிட்டாங்க. என்ன ஸ்பீடு பாருங்க, பறக்கிறாரு. எல்லாருமே எழுந்து வந்து நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னா, 2வது ரவுண்டில் கீழே விழுந்துட்டார். பார்த்தீங்களா, 2வது ரவுண்டில் கீழே விழுந்துருவார். அது என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. அது எதுவும் ஆகாது, எழுந்து நின்று அவர் ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். இவர் வந்து இது ஒரு 2வது ரவுண்டு. அவ்வளோதாங்க. அவ்வளோதான் அந்த வீடியோ பார்க்க நடந்து நினைக்கிறேன். இது போகிறாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் அது அந்த 2வது ரைடர். ஒரு வழியாக எனக்கு ஒரு வண்டி நான் பிடிச்சாச்சு, ஹிமாலயன் 450. ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குது அப்படின்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெட்டர்னா இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு வண்டி, அதனால நானே வந்து தேடி வந்து கேட்டு எடுத்துட்டேன். கொடுத்துட்டு போட்டா அவர்கிட்ட நீங்க போயிடுங்க, ஸ்பீடா போயிடுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இல்ல செகண்ட் ரவுண்ட்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட். நான் போட்டுட்டீங்கல்ல? போட்டுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒரு ஜம்ப் வரும், அப்புறம் ஒரு பெரிய பிட் வரும், அதுக்கப்புறம் அடுத்து ஒரு பெரிய ஜம்ப் வரும். அதனால பார்த்து கவனம் ஸ்லோவாக போங்க. ஃபர்ஸ்ட் கீழே போங்க. இப்போ ஏபிஎஸ் ஆப்பிள் தானே இருக்கு? ஆப்பிள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்பிள் இருக்கு. ஓகே, ரைட், போகலாம். வாய்ஸ் கூட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உண்மையாகவே பவர் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த ஃபஸ்ட் டைம் நான் ஓட்டுறேன் ட்ராக்கில், அதுவும் டெஸ்ட் டைம் கூட பண்ணாமல் வந்து ஃபஸ்ட் டைம் இது தான் டெஸ்ட் டைம் ஓட்டிகிட்டு இருந்தேன். உண்மையாகவே நல்லா தான் இருக்குது, பிக்கப்லாம் சரி எல்லாமே சூப்பராக இருக்குது. ட்ராக் ரோட் நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக எண்டுக்கு வந்தாச்சு. எண்டுக்கு வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். எங்களோட லக்கு தான் சொல்லலாம். எங்களை வந்து ரிட்டன் போக விட்டுட்டாங்க செகண்ட் ரவுண்டுக்கு. உண்மையாக நான் இது வந்து எதிர்பார்க்கல. செகண்ட் ரவுண்ட் போனது உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே சூப்பராக இருந்துச்சு. ஒரு செகண்ட் ரவுண்ட் கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. நான் எங்களுக்கு லக்கு அப்படின்னு தான்.
நான் ஃபஸ்ட் ரவுண்டில் ஓரளவுக்கு பொறுமையாக தான் போனோம். செகண்ட் ரவுண்டு கிடச்ச உடனே அந்த ஒரு சந்தோஷத்துலேயே நான் வந்து ரொம்ப ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிட்டோம். பட் இருந்தால் நல்லா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் 30லே தான் மெயின்டைன் பண்ணோம். 30லே தான் போனேன் நான். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ட்ராக் ரேஸர் தான் நினைக்கிறேன். ஏன்னா தாறுமாறாக ஓட்டினார். பார்ப்பீங்க, இப்போ பறக்கூடாது பாருங்கள் வண்டியை. நல்லாவே ஓட்டினார். இவர் ஓட்டும் போதும் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு நிறைய வாட்டி ஓட்டியிருப்பார். இதுதாங்க கீழே விழுந்த தருணம். நானும் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்ட்டு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ½ hour செக் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்ட்டு. அதை வந்து நான் ஒரு தனி வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். நீங்களும் அதையும் பாருங்கள். இல்லை ஃபைன். ஊற்றி கிடைக்கலைங்க ஆனது திடீர்னு. அவரு போட்ட பயப்பட்டு போங்க. விஷயம் எப்படின்னா, நிறைய பேர் ரைட் பண்ணி க்ளவுலையும் சரி ஹேண்டில் பார்லையும் சரி க்ரிப் இல்லை. அதனால் ரொம்ப ஸ்லிப் ஆகிடுச்சு எனக்கு. அதுவும் ஒரு இல்லை ஓகே புரியல. ஓகே ஆஃப் இருக்கு. ஓகே கோ காட்டா இல்லைங்களா? ஆனா ஒரு வழியாக ரைடு வந்து முடிச்சாச்சு. இதெல்லாம் வந்து சைடில் ஷோ கொடிச்சு இந்த ஹிமாலயன் அதெல்லாம் வந்து 50% ஆஃபரில் வந்து ஷூட்டில் விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம எங்கே போய்ட்ருக்கோம் அப்படின்னா வந்து அங்கே ஜூஸ் விற்றுட்டு இருந்தாங்க. சரி அதுலேயும் ஜூஸ் அடிச்சுட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டு ஒன்று போய்ட்டு ஜூஸ் அடிச்சுட்டு அதுலேயும் கிளம்பியாச்சு.
இந்த 450 வந்து டாப் பாக்ஸில் நிறுத்தி வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இதுவும் ஒரு நாள் வாங்குவோம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இதோட நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய். நான் உங்கள் மிஸ்டர் இமாலயன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அண்டு ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.